ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஊரக நலன் சார் திட்டங்கள். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் 2 வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ, சரிங்களா? ஸோ ஒரு 6 வீடியோக்குள்ளே வந்து இந்த டாப்பிக்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்லும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷின்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? நம்ம சேனல் டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் டேஷின் கீழ் மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்திய அரசின் பின்வரும் திட்டங்களுள் துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் மதிப்பையும் உறுதி செய்வது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நமஸ்தே திட்டம் வந்து யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கானது தான். ஸோ அடுத்து பாருங்கள். சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் டேஷில் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1992. ஸோ அடுத்து பாருங்கள். சரியான கூற்றினை தேர்வு செய்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் வந்து சரியாக இருக்குது, சரிங்களா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் 2022ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கினை அடைவதை குறிக்கோளாக கொண்டது, சரிங்களா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் வந்து எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா 2022க்குள்ளே வந்து அனைவருக்கும் வீடு கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, சரிங்களா? அது மட்டும் வந்து சரி. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, அதனால் நமக்கு அது வேண்டாம். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ தேசிய ஊரக நலமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏப்ரல் 12, 2005. அடுத்து பாருங்கள். இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எப்போது தொடங்கியது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2018. அதுக்கப்புறமா பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் எது பிரதம மந்திரியின் பயிர் பாதுகாப்பு திட்டம் 2016 சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை இயற்கை பேரழிவிலிருந்து காப்பது, அடுத்த வருடத்திற்கு பயிர் செய்ய கடன் பெற தகுதியாதல், சரிங்களா? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ் வருவனவற்றுள் எதனுடன் வந்து தொடர்புடையது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம், சரிங்களா? இதுதான் வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அடுத்து பாருங்கள். சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்களை கொண்டுள்ளது, அது சரி. சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது, அது வந்து சரி, சரிங்களா? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் அடிப்படையான நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் கிராமப்புற கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களின் வருமானத்தை அதிகரித்தல், சரிங்களா? அடுத்து பாருங்கள். பொறுத்து கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. வறுமை ஒழிப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா MGNREGA, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அதுக்கப்புறம் மக்கள் மேம்பாட்டு திட்டம் பார்த்தீங்கன்னா மதிய உணவு. சமூக உதவி திட்டம் பார்த்திங்கன்னா முதியோர் பென்ஷன் பணம், அதை பற்றி சம்மந்தப்பட்டது. ஸோ அடிப்படை தேவைகள் திட்டம் பார்த்திங்கன்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசையாக வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வட்டார கிராம வங்கிகள். இது எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1975. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பயிர் காப்பீட்டு திட்டம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிசான் கடன் அட்டை, இது வந்து 1998. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விதை மசோதா, சரிங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். பெண் குழந்தைகளுக்காக அதிக வட்டி கிடைக்கக்கூடிய வங்கி கணக்கில் முடிந்த அளவிற்கு வைப்புத்தொகை செலுத்தும் திட்டத்தின் பெயர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சுகன்யா சம்ரிதி திட்டம். சுகன்யா சம்ரிதி திட்டம். அடுத்து பாருங்கள். 10,000 ஹெக்டருக்கு அதிகமான விளைநிலங்களுக்கு பாசன வசதி வழங்கும் திட்டத்தினை டேஷ் எனலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெரிய நீர்ப்பாசன திட்டம். அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 சரியாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். சக்தி இயக்கம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு குடியுரிமை சார்ந்த வாழ்வு உரிமைக்கு ஆதரவு வழங்குதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஷன் 2.0 இயக்கம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் சிறுமிகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டினை சவால்களை நிவர்த்தி செய்தல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மைல் திட்டம் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கும் நபர்களின் விரிவான மறுவாழ்வு.
ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், உடான் திட்டம் தொடங்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடான் திட்டம் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமானங்கள் சம்மந்தப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த உடான் திட்டம். சரிங்களா? மாநிலத்தின் நகரங்களை விமான போக்குவரத்து மூலம் இணைப்பது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், டேஷ் திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆயுஷ்மான் பாரதம். அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? செய்தி தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும் தப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள். ஸ்வச் பாரத் அபியான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்கள் அதாவது மேம்படுத்தும் திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்ருத் திட்டம் பார்த்தீங்கன்னா நகராட்சி நிறுவனங்கள். நீட்ஸ் அது பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில்களை மேம்படுத்தும் திட்டம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதுக்கல்வியுடன் தொழிற்கொள்கையை இணைப்பது. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், எது சர்தார் சரோவர் திட்டத்திலிருந்து பயனடையும் மாவட்டம் அல்ல? சர்தார் சரோவர் திட்டத்திலிருந்து பயனடையும் மாவட்டம் அல்ல பஞ்சாப். மற்றதெல்லாம் பாருங்கள், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சர்தார் சரோவர் திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலம். பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 2000. அடுத்து பாருங்கள், பின்வரும் நோட்டில் எது சரியாக பொருந்தியுள்ளது? 1, 2 வந்து சரியாக மேட்ச் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஃபெமி திட்டத்தின் நோக்கம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பொது போக்குவரத்தை மின்மயமாக்க. அடுத்து பாருங்கள், பிரதம மந்திரி கிரிஸ் சஞ்சாய் திட்டம் நோக்கம் எதை அடைய வேண்டும்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பாசன வசதி வயல்வெளி வரை அடைய நன்று திரட்டிய முதலீடு. அடுத்து பாருங்கள், கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதார ஆதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலைவாய்ப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். அடுத்து பாருங்கள், SJSRYயின் விரிவாக்கம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்வர்ண ஜெயந்தி ஷாகரி ரோஜ்கர் யோஜனா. அடுத்து பாருங்கள், ஆரோக்கிய சேது என்ற செயலியில் பயன்படுத்தப்பட்ட கீழ்கண்ட தொழில்நுட்பம் மூலம் COVID-19 வைரஸ் அதிகமாக பரவிய மண்டலங்களை கண்டுபிடிக்க பயன்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, புவியியல் தகவல் தொழில்நுட்பம். அடுத்து பாருங்கள், கீழ்காண்பனவற்றுள் எது போஷன் 2.0 திட்டத்தில் கூறப்படாதது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வயது முதிர்ந்தவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடு. மற்றெல்லாம் பாருங்கள், குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு பற்றி சொல்லியிருப்பாங்க போஷன் 2.0ல். 11 வயது பெண்களின் ஊட்டச்சத்து பற்றி சொல்லியிருப்பாங்க. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், SVAMITVA திட்டம் தொடர்பான அறிக்கைகளை கவனிங்கள். அதில் வந்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க. 1, 2 வந்து சரி. கிராமப்புற நிலப்பதிவேடுகளை புதுப்பித்தல், கிராமப்புற குடும்பங்களுக்கு உரிமை பதிவேடு வழங்குதல் மற்றும் சொத்து அட்டைகளை வழங்குதல் ஆகியவை இத்திட்டத்தின் நோக்கமாகும். SVAMITVA என்பது பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் மத்திய திட்டமாகும். ஸோ 2மே வந்து சரி. அடுத்து பாருங்கள், பிரதான் மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எந்த ஒன்று சரியானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் திரவமாக்கப்பட்ட சுத்தமான பெட்ரோலிய வாயு ஆற்றல் எரிபொருளை வழங்குதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான். இந்த பார்ட் 3 வீடியோவில் வந்து ஒரு 30 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.